அமலவர்பநாதன் கருத்தை கேட்டு வந்துடுறேன். மருத்துவர் அமலவர்பநாதனும் இணைஞ்சிருக்கார். சார், எஸ் சொல்லுங்கள். இப்போ பாதுகாப்பு ஒத்திகை உள்ளிட்ட அம்சங்கள்லாம் நடக்குது. நீங்கள் உங்கள் பார்வை என்ன? டாக்டர், உங்களோட கருத்தை தான் கேட்குறேன் டாக்டர். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் கேட்குது, சொல்லுங்க. கேக்குதுங்களா சார்? கேட்குது சார், சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா? ஃபர்ஸ்ட் இந்த காஷ்மீர் பிரச்சனையில ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். மிக இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். 20 மேல உயிர்களை இழந்திருக்கோம் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல. இதுக்கு நம்ம அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் ஃபார்முலேட் பண்ணணும். ரிவெஞ்ச்ன்றதோ வார்ன்றதோ அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் கிடையாது. அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ்ன்றது யார் இதை செய்தார்களோ, யார் இதற்கு பினான்சியல் பேக்கிங் கொடுத்தார்களோ, எந்த நாடோ அல்லது நாடுகளோ இதற்கு சப்போர்ட் கொடுத்ததோ அனைவரையும் நீதிக்கு முன்னாடி நிறுத்த வேண்டியது நம்மளது கடமை. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இதுதான் ஒரே நேர்மையான நிரந்தரமான ஒரு முடிவுக்கு ஒரு வழிகாட்டும். இதை செய்வதில் தான் நமது அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. அதனால் தான் கொஞ்சம் நாளாகுது என்று நான் நம்புகிறேன். இந்த முயற்சிக்கு நான் இந்திய அரசாங்கத்துக்கு முழுமனதாக ஆதரவை ஒவ்வொரு இந்தியனும் தருவார்கள் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இண்டஸ் வேலி ட்ரீட்டி பத்தி பேசினாங்க. இண்டஸ் வேலி ட்ரீட்டில அவங்க கெப்ட் இன் அபேயன்ஸ் என்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அபேயன்ஸ் என்ற லீகல் சாங்டிட்டி எதுவுமே இல்லை. அந்த ட்ரீட்டி அனல்டோ இல்ல அப்ரோகேட்டடோ அல்லது கேன்சல்டோ சொல்லவே இல்லை. அபேயன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அபேயன்ஸ் எந்த நேரமும் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஆகவே இது நம்முடைய மக்களை அந்த நேரத்தில் கட்ட வேண்டும் என்பதை உபயோகப்படுத்திய ஒரு ஆர்டர் மாதிரி தான் தெரிகிறது. மற்றபடி இதுக்கு பெரிய லீகல் வேலிடிட்டி எல்லாம் இல்ல. இதற்கப்புறம் இந்த ட்ரீட்டியை என்ன செய்வார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அனைவரும் சொன்ன கேன்சல் பண்றதோ அல்லது இதனால் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் போறது தடுப்பதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அது ஒண்ணு. ரெண்டாவது இன்றைக்கு நடந்த அந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி ரிப்பீட்டடா இது பாகிஸ்தான்ல தான் வருதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா பாகிஸ்தான் இன்றைக்கு அங்க டெமோக்ரஸி ரொம்ப ரொம்ப எலிமெண்டரி ஸ்டேட்டா தான் இருக்கு. ரூல் பண்ற நிலையில். ஆனா நாம ஒரு ரோபஸ்ட் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இருக்கோம். நாம அந்த நாட்டு எளிதா போர்ல தள்ளிடலாம். தள்ளிட்ட பிறகு விளைவு என்ன ஆகுனா, ரெண்டு நாடும் ஒரு நீண்ட போராட்டத்தில் ஈடுபட வேண்டி வரும். ரெண்டு நாடுமே அஃபெக்ட் ஆகும். அவர்கள் ஏற்கனவே டெஸ்பரேட்டா இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு வார் தேவை, அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் யூனிட்டி வர்றதுக்கு, மிலிட்டரி யூனிட்டி வர்றதுக்கு. ஆனா நமக்கு வார் லாபம் கிடையாது, நஷ்டம் தான். சாதாரண மக்களும் இதனால கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ஆகவே அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ்ன்றது யார் யாரெல்லாம் இதை யார் யாரா இதை பேக் பண்ணாங்களோ, எந்த கண்ட்ரிகளை இதை பேக் பண்ணார்களோ தவிர சரியான எவிடன்ஸ் கேதர் பண்ணி இந்தியன் லாஸ் முன்னாடியும் இன்டர்நேஷனல் லாஸ் முன்னாடியும் நிறுத்தம். இரண்டாவது விஷயம், இந்த ரிப்பீட்டட் டெரரிசம் இது ஒரு தடவை நடக்கிற பல தடவை நடந்தது. இது டிசீஸ் என்னன்னா, இந்த காஷ்மீர் என்ற பிரச்சனையை நாம அரசியல் ரீதியாக தீர்க்கவில்லை என்றால் ஆடியோ சரியா இல்ல டாக்டர், நம்ம பேசலாம், சரி செய்துட்டு பேசலாம். உங்க ஆடியோ சரியா இல்ல. அதாவது நம்மளுடைய ரைட், பேசலாம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரியாக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஓஐசியினுடைய, அதாவது ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் கண்ட்ரி, இஸ்லாமிய நாடுகளுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு. வி ரிஜெக்ட் த ஓஐசிஸ் இன்டர்ஃபியரன்ஸ் ஆன் மேட்டர்ஸ் தட் ஆர் இன்டர்னல் டு இந்தியான்ட்டு. அதாவது ஓஐசி ஸ்டேட்மெண்ட் பாகிஸ்தானால தான், பாகிஸ்தானுக்காக பாகிஸ்தானால செய்த ஒரு அப்சர்ட் இன் ரெஃப்யூசிங் டு ரெகனைஸ் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த பஹல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் அண்ட் இஸ் கிராஸ் பார்டர் லிங்கேஜஸ். அப்புறம் திஸ் இஸ் yet another attempt by Pakistan, a country that has long engaged in cross border terrorism, to manipulate and misguide the OIC group to issue a self-serving statement. அதாவது மிக தெளிவாக நம்மளுடைய ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஸ்போக்ஸ் பர்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய வெற்றியை அவரே கொடுத்திருக்காரு. பாகிஸ்தான் சொன்னதுனால தான் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் அவர்களுக்கு பின்னால் நின்று இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் செய்திருக்குன்னு சொல்றாரு. அப்போ பிரதமர் 16 முறை ஏதோ போயிருக்கிறாரு. அதாவது கத்தருக்கு போயிருக்கிறாரு, துபாய்க்கு ஜனவரியிலும் டிசம்பர்லையும் போயிட்டு வர்றாரு, சவுதி அரேபியாவிலிருந்து இப்போ தான் போயிட்டு வந்தாரு.
இப்போ இந்த நாடுகளுக்கெல்லாம் 18 நாடுகள் இருக்கின்ற அந்த வெஸ்ட் ஏஷியாவில் வந்து ஏறத்தாழ ஒரு 12 நாடுகளுக்கு போயிருப்பாரு. யமன் மாதிரி நாடுகளுக்கு போக முடியாது. அப்படி இருக்கின்ற ஒரு அந்த அளவுக்கு நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் அதிகரித்திருக்கோம். இது ஐசிசியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்க இருக்கு. அமித்ஷானுடைய பையன் வந்து ஐசிசியினுடைய இன்னைக்கு பிரசிடண்டா இருக்காரு. அவர் வந்து துபாயில தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பினுடைய நெருக்கம் இருந்தால் கூட ஒரு இஸ்லாமிய நாடுகளுடைய இந்த ஒரு அமைப்பை கூட நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல என்றது மிக மிக வேதனைக்குரிய விஷயம். டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் ஆஃப் இந்தியா. ஜெய்சங்கருடைய ஃபெயிலியர். ஜெய்சங்கர் ஹஸ் டு ரிசைன். அதுல மாணிக்கம் சார் பேச விரும்புறார். சூரியன் அவர்கிட்ட பேசுறது சார். ஓஐசிங்கிறது வந்து ஒரு பழைய தியேட்டர் மாதிரி, மூட்டை தியேட்டர் மாதிரி. அவங்க வந்து ஒரு அது எப்போ வந்ததோ அப்ப இருந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. நானும் டைரக்டா ஒர்க் பண்ணும்போது நான் அவங்க அது டீல் பண்ணியிருக்கேன். அது ஒரு எப்போதும் ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாங்க. அவங்க முக்கியமா பார்க்க வேண்டியது காசால மக்கள் நிறைய வந்து பாதிக்கிறாங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு நம்ம வந்து எப்போதும் நாங்க வந்து அதை இக்னோர் பண்ணிடுவோம். அந்த ஸ்டேட்மென்ட்க்கு மீனிங் எதுவும் இல்லங்கறீங்களா? அது அந்த அமைப்புக்கு ஒரு பெரிய வேல்யூ இல்ல. மீனிங் வந்து எப்போ வரணும்னா யுனைடெட் நேஷன்ல எலெக்ஷன் நடக்கும்போது யார் யார் நமக்கு ஓட்டு போடுறாங்க அப்பதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப வந்து இஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்தியாவுக்கும் மற்ற நாடுக்கும் இப்ப நமக்குன்னு ஒரு சில நாடுகளுக்கு எப்போதும் ஓட்டு போடுவாங்க. ஓகே. அதனால இந்த ஓஐசி ஸ்டேட்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன். நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது எந்த வித காரணத்தை கொண்டும். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள் பத்தியும் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்ட்டு. அவங்க நாடுகளுக்குள்ள எவ்வளவு சண்டை நடக்குது அதை பத்தி அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஓகே ஃபைன். ஓஐசி பொறுத்த வரைக்கும் இப்ப அங்க 57 இஸ்லாமிய நாடுகள் இருக்காங்கன்னா 57 நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களோ இல்ல அதிபர்களோ இல்ல முக்கிய மன்னர்களோ இவர்கள் கூடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இப்ப இந்தியாவுக்கு எதிராக கடந்த 70 ஆண்டுகள்ல எவ்வளவு விஷயங்கள் கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் தகர்த்துவதற்கு 10 ஆண்டுகள் பத்தாது. இன்னும் லாங் வே போக வேண்டியது இருக்கு. நம்ம எஃபர்ட்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கோன்றதான் பார்க்கணும். உதாரணமாக இன்று பாகிஸ்தான்ல அனைவருமே வங்கிகள்ல சென்று பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க, நாள் ஒன்றுக்கு 5000 ரூபாய்க்கு மேல வித்ட்ராவே பண்ண முடியாதுன்னு தடை. வாரத்துல 7 நாட்கள்ல 4 நாட்கள் பணமே எடுக்க முடியாதுன்ற தடை. அப்போ இந்த மாதிரி இன்ஸ்டெபிலிட்டி எல்லாம் கொடுப்பதற்கு நம்ம எடுக்கக்கூடிய சாஃப்ட் அப்ரோச்சஸும் ஒரு காரணம். இது கொடுப்பதனால அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது கிடையாது. இந்த தீவிரவாதத்தை நிறுத்துவதற்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்தே அந்த நாட்டிற்கும் அங்க இருக்கக்கூடிய தளபதிகளுக்கும் ஒரு பிரஷர் கொடுக்கணும்ன்றது. அப்போ இதை தவிர நீங்க என்ன சொல்வீங்க? இப்ப அமலோபனாவன் அவர்கள் சொன்ன மாதிரி போர் வந்து எந்த விஷயத்துக்குமே தீர்வு கிடையாது. இப்ப நம்ம போய் அடிக்கலாம், அவங்க போய் அடிக்கலாம். அந்த இழப்புகளை மீட்பதற்கு இன்னும் 100 ஆண்டுகள் பல 100 ஆண்டுகள் ஆகும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதில் நான் கேட்கக்கூடியது, கடந்த 10 ஆண்டு யூபிஏ சர்க்கார்ல எவ்வளவு தீவிரவாத தாக்குதல் காஷ்மீர்ல நடந்தது. அதற்கு இவ்வளவு ஒரு கடுமையான எதிர்வினைகள் பாகிஸ்தானிய ஸ்தம்பிக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்களா? இல்லை. நம்ம கொடுக்கிறோம்னா என்ன காரணம்னா இது மீண்டும் தொடரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால கொடுக்கிறோம். இப்போ இது மத்திய நாடு, அதாவது பாகிஸ்தான் குறித்து அமெரிக்கா சொல்லிட்டாங்களா, ரஷ்யா சொல்லிட்டாங்களா, ஓஐசி சொல்லிட்டாங்களா? இது டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர்னு பார்ப்பது வந்து மிக மிக ஒரு குறுகிய பார்வையா பார்க்கிறேன்.